Hello everyone. Last video la நம்ம measure of central tendency ல arithmetic mean பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல measure of central tendency ல median பத்தி பார்க்கலாம். First median னா என்னன்னு பார்த்துட்டு அடுத்து medianல ungrouped frequency distribution tableம் அடுத்து grouped frequency distribution table பத்தி பார்க்கலாம். First median என்னன்னு பார்க்கலாம். மீடியன்ங்கிறது என்னன்னா நம்மளுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டாவை அசெண்டிங் அல்லது டிசெண்டிங் ஆர்டர் பண்றோம். நம்மளுக்கு ஆர்டர் பண்ண டேட்டால மிடில் பொசிஷன்ல எந்த வேல்யூ ஆக்குபை பண்ணியிருக்கோ அந்த வேல்யூவை தான் மீடியன் வேல்யூன்னு சொல்றோம். இதை வந்துட்டு பொசிஷனல் ஆவரேஜ்னு கூட சொல்லலாம். இப்போ மீடியன்ல அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இப்போ n வந்துட்டு ஆடா இருந்துச்சுன்னா மீடியன் வந்துட்டு n plus 1 divided by 2 அப்சர்வேஷன். அதாவது n வந்துட்டு இப்போ ஆட் நம்பர் 7ன்னு வச்சுக்கலாம். இப்போ 7ஆ இருக்கும்போது இப்போ 7 plus 1 8 8 divided by 2ங்கும்போது 4th அப்சர்வேஷன். இப்போ 4th பிளேஸ்ல என்ன வேல்யூ ஆக்குபை பண்ணியிருக்கோ அந்த வேல்யூவை தான் மீடியன்னு சொல்லுவோம். இப்போ n வந்துட்டு ஈவன் நம்பரா இருக்கும்போது இப்போ மீடியன் பார்த்தீங்கன்னா n by 2th அப்சர்வேஷன் பிளஸ் n by 2 plus 1th அப்சர்வேஷன் divided by 2. இப்போ ஈவன் நம்பர் இப்போ 10 வச்சுக்கிட்டோம்னா இப்போ 10 by 2ங்க போது 5th அப்சர்வேஷன் 10 by 2 plus 1 அப்படிங்க போது 6th அப்சர்வேஷன். இந்த 5th அப்சர்வேஷனையும் 6th அப்சர்வேஷனையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் மீடியன் வேல்யூ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A mark obtained by 10 students are 52, 55, 32, 30, 60, 44, 28, 25, 50, 75 இது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த டேட்டாவுக்கு நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு மீடியன் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். இப்போ நம்மளுக்கு டேட்டா கிடைச்சிருச்சு. இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் நம்ம அசெண்டிங் ஆர்டர் பண்ணலாம். இப்போ அசெண்டிங் ஆர்டர் பண்ணி எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ வரும்னா 25, 28, 30, 32, 44, 50, 52, 55, 60, 75. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாவை நம்ம வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியாச்சு. இப்போ n வந்துட்டு 10. nங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 10. இப்போ n வந்துட்டு ஈவன் நம்பரா இருக்கு. ஸோ ஈவன் நம்பரா இருந்தா மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ மீடியன் ஈக்குவல்ஸ் டு இப்போ ஈவன் நம்பரா இருக்கிறதுக்குண்டான ஃபார்முலா என்னன்னா n by 2th அப்சர்வேஷன் n by 2 plus 1th observation divided by 2. இங்க n by 2th observationங்க போது 10 by 2ங்க போது 5th observation. 5th பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 44 இருக்கு. அடுத்து n by 2 plus 1ங்க போது 6th observation. இங்க 50 இருக்கு. ஸோ 44 plus 50 divided by 2. இது நம்மளுக்கு பண்ணோம்னா 94 divided by 2 ஆகும். 47. ஸோ மீடியன் வேல்யூ வந்து நம்மளுக்கு 47 கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு டேட்டா டைரக்டா கொடுத்துட்டு அப்படி பண்றோம். எது டேட்டா வந்துட்டு அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இருக்குங்க போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஹைட் அதை எழுதிக்கிறோம். ஹைட்டை வந்துட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டர் பண்றோம். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும்போது ஃபர்ஸ்ட் 150, அடுத்து 152, அடுத்து 154, அடுத்து 156, அடுத்து 160, அடுத்து 161. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி 150க்கு வந்துட்டு 5, 152க்கு 4, 154க்கு 3, 156க்கு 3, 160க்கு வந்துட்டு 2, 161க்கு 4. அடுத்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிங்கிறது போன ஃப்ரீக்வன்சியோட ஆட் பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படியே வந்துடும் 5. அடுத்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 4. 5 plus 4 9. அடுத்து 9 plus 3 12. 12 plus 3 15. 15 plus 2 17.
17 plus 2 21. 21 தான் நம்மளுக்கு டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ n வந்துட்டு 21. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச n பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரா இருக்கு. ஸோ இப்போ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா மீடியன் ஈக்குவல்ஸ் டு n plus 1 divided by 2 observation. So 21 plus 1 divided by 2. So 21 plus 1 22 divided by 2 ங்க போது 11th observation. So level பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் 12 குள்ள வரும். ஸோ இப்போ 154 தான் இதுக்கு உண்டான மீடியன் வேல்யூ. இப்போ மீடியன் வந்துட்டு குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கன்ஸ்ட்ரக்ட் த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்ட்டு லாஸ்ட் சம்ல பார்த்தோம். அடுத்து ஃபைண்ட் த n by 2th டேர்ம். இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு டோட்டல் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். டோட்டல் ஃப்ரீக்வன்சி தான் கேபிட்டல் N. ஸோ கேபிட்டல் N வச்சுட்டு நம்ம n by 2 கண்டுபிடிக்கணும். அது எந்த டேர்ம்ல வரும் கண்டுபிடிக்கணும். இப்போ n by 2th டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது எந்த கிளாஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிளாஸ் தான் மீடியன் கிளாஸ்ன்னு சொல்றோம். இப்போ மீடியனுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னா L plus n by 2 minus m divided by f into c. இங்க L எதுனா லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸோட லோயர் லிமிட் தான் L. Nங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி லாஸ்ட் வேல்யூ என்ன வருதோ அதுதான் கேபிட்டல் N. அதான் டோட்டல் ஃப்ரீக்வன்சி. Fங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ் செலக்ட் பண்ணியிருப்போம். அதுக்குண்டான ஃப்ரீக்வன்சி எதுவோ அதுதான் F. அடுத்து M. Mங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசீடிங் த மீடியன் கிளாஸ். இப்போ மீடியன் கிளாஸ் செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எதுவோ அதுதான் ஸ்மால் m. Cங்கிறது வித் ஆஃப் த மீடியன் கிளாஸ். இப்போ இது ஒரு சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம்முக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ வீக்லி எக்ஸ்பென்சர்ஸ். ஸோ வீக்லி எக்ஸ்பென்சர்ஸ் பார்த்தோம்னா 0 to 1000, 1000 to 2000, அடுத்து 2000 to 3000, அடுத்து 3000 to 4000, அடுத்து 4000 to 5000. அடுத்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எவ்வளோ? இதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ 28, 46, 54, 42, 30. இதுதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ அடுத்து வந்துட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃபர்ஸ்ட் இது எதுவும் மாறாது, 28 அப்படியே வந்துடும். அடுத்து இது 28 plus 46 பண்ணணும். 28 plus 46 பண்ணும்போது 74, 74 plus 54 பண்ணும்போது 128, 128 plus 42 பண்ணும்போது 170, 170 plus 30 பண்ணும்போது 200. ஸோ இங்கே டோட்டல் ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் N வந்துட்டு 200. ஸோ இப்போ நம்ம n by 2th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ n by 2 கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு 100 கிடைக்கும். ஸோ இப்போ 100 வந்துட்டு எந்த இதில் வரும்னு பார்த்தோம்னா இப்போ 74 வரைக்கும் இப்போ 1000 to 2000ல வந்துடும். இப்போ 74க்கு மேலே 128 வரைக்கும் 2000 to 3000 மீடியன் கிளாஸ்ல வரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதுதான் செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுக்கு மீடியன் கிளாஸ். ஸோ இதில் இந்த மீடியன் கிளாஸ்ல L எழுதலாம். Lங்கிறது லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். இப்போ L வந்துட்டு 2000. அடுத்து F. Fங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. இப்போ F வந்துட்டு 54. அடுத்து M. Mங்கிறது நம்ம மீடியன் கிளாஸோட ப்ரிசீடிங் மீடியன் கிளாஸோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதணும். M வந்துட்டு 74. அடுத்து C. வித் ஆஃப் த மீடியன் கிளாஸ். வித் ஆஃப் த மீடியன் கிளாஸ்ங்க போது 3000 minus 2000 பண்ணோம்னா கிடைச்சிரும் 1000. இதுதான் C. இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு மீடியன் கண்டுபிடிக்கணும்.
ஸோ மீடியன் equal to first formula எழுதிடலாம். L plus n by 2 minus m divided by f into c. ஸோ நம்மளுக்கு இங்க L வந்துட்டு 2000 plus n by 2ங்கிறது 100 minus 74 divided by f. Fங்கிறது 54 into c. So 2000 அப்படியே வரும் plus 100 minus 74 போது 26 divided by 54 into 1000. So 2000 plus இதை நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 481.5 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2481.5 கிடைக்கும். இதுதான் மீடியன் வேல்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில மோட் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.